போய்விடும் போல இருக்கிறது அப்படி என்று சொல்லி என் கணவர் கத்துகிறார். நான் பார்த்து சும்மா இருக்க முடியுமா? அந்த நேரத்தில் நான் சொல்றேன், சாமி தந்தையார் யாகத்தை செய்யறாரு, போய் அதை பார்த்துட்டு வரேன், அதை நிறுத்துறேன், உங்க உயிரை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றேன். அப்படி சொல்லி உடனே அவர் சொல்றாரு, பெண்ணே தாச்சாயினி, ஒரு தாய் வீட்டுல நல்லதை செஞ்சாலும் கெட்டதை செஞ்சாலும் முத அழைப்பு கொடுப்பது ஆண் பிள்ளை கிடையாது. அந்த வீட்டுல பிறந்த பெண் பிள்ளைக்கு தான் அழைப்பு கொடுக்கணும். ஆனா உனக்கு அழைப்பு கொடுக்காம நீ விதவை ஆக வேண்டும், நான் மடிய வேண்டும் அப்படி என்று சொல்லி உங்க அப்பா யாகத்தை நடத்துறாருல்ல, நீ போகாத, உனக்கு மரியாதை கிடைக்காது. சரிமா அப்படி என்று சொல்லி கணவர் சொல்கிறார். அப்படி சொல்லி உடனே நான் கேட்க கிடையாது அவர் பேச்சு கேட்காம நேரா போயிட்டேன். கணவரை காப்பாத்தணுமே, அதனால நேரா போயிட்டேன். அங்க போய் பார்க்கின்ற போது என் தந்தையார் இடத்துல முறையிடுறேன், தாலி பறி போயிரும் போல இருக்குது, வேணாங்க யாகத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். எங்க அப்பா நிறுத்த கிடையாது. மறுபடியும் திரும்பி வரேன். திரும்பி வந்து கணவர் இடத்துல கேட்கிறேன், சாமி எங்க அப்பா யாகத்தை நிறுத்தல அப்படின்னு கேட்கிறேன். அது கணவர் சொல்றாரு, முதலாக போகக்கூடிய நேரத்துல என்ன சொன்னேன், நீ போகாதடி, உனக்கு மரியாதை கிடைக்காது அப்படின்னு சொன்னல, என் பேச்சு மீறி போனல, இந்த இடபாகத்துல உனக்கு இடம் கிடையாது, போடி போயிரு அப்படின்னு துரத்திட்டாரு. அப்படி துரத்திய உடனே இந்த யாகத்தை நிறுத்தணும், காப்பாத்தணும், மாங்கல்யத்தை காப்பாத்தணும், என்ன செய்வதுன்னு சொல்லி கிடுகிடுன்னு போனேன். ஒரு நல்லதை செய்யற நேரத்துல ஒரு கெட்டது ஆச்சுன்னா என்ன நடக்கும்? அதனால யாகத்தை செய்து கொண்டிருக்கிறாரு. கணவரை காப்பாத்தனா வழியே கிடையாதுன்னு சொல்லி ஓடுனது அந்த யாகத்துல எகிரி விழுந்து செத்துட்டேன். ஆமா சரிமா, அங்கேயும் எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டேன். சாம்பல் ஆகி உடனே யாகத்தை நிறுத்திட்டாரு. யாகத்தை நிறுத்திவிட்ட பிறகு மறுபடியும் அந்த பிறவிலை மடித்து விட்டு மறுபடியும் யாருக்கு என்னை மகளாக பிறக்க வைக்கிறாரு தெரியுமா? யாருக்கு சொல்றேன். அடுத்த பிறவியை பார்த்து விட்டால் என்னை யாருக்கு மகளாக பிறக்க வைக்கிறார் தெரியுமா? மலை நாட்டை ஆளக்கூடிய மலையரசன் என்று சொல்லக்கூடிய பர்வதராஜனுக்கும் ஞான எம்மையாருக்கும் என்னை பார்வதி என்ற அவதாரத்தில் பிறக்க வைக்கிறாரு. அப்படி பிறக்க வைத்து இதே பரம கடவுளே என்னை மாலை இடுகிறாரு. அப்படி மாலை இட்டு நாங்கள் வாழ்ந்து வரக்கூடிய நேரம் எங்களுக்கு எத்தனை குழந்தைகள் தெரியுமா? எத்தனை பேரு? உலகத்தில் இருக்கப்பட்ட மக்கள் அனைவரும் எங்களுடைய பிள்ளைகளே.
மொத்த பேருமே. ஆமா. ஆனா தனக்கென்று இருக்கக்கூடிய குழந்தை ஆசைக்காக பெற்றெடுத்த விநாயக பெருமான், அழகுக்காக பெற்றெடுத்த முருக பெருமான், அர்ச்சகனுடைய வேள்வி அளிக்க வேண்டும் என்று சொல்லி என் கணவருடைய வேர்விலே பிறந்த அகோர வீரபத்திரன் என் கணவருக்கும் என் அண்ணாருக்கும் அரிக்கை சிவனுக்கு பிறந்த கையப்பன் என்று சொல்லக்கூடிய ஐயப்பன், நதிதேவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் குழந்தை. அப்படி இருந்தாலும் இத்தனை குழந்தைகளுக்கும் என்னுடைய சனத்தால் நான் பால் கொடுத்து வளர்க்க கிடையாது. என்ன பண்ணி எப்படி கொடுத்த? நான் வளர்த்தது முழுவதுமாக குழந்தைகளுக்கு ஞானப்பாலை ஊட்டி வளர்த்தேன். ஓஹோ, அதனால எனக்கு என்ன பேர் தெரியுமா? அந்த திருவண்ணாமலையில உண்ணாமுலையம்மன். ஓ, உண்ணாமுலையம்மன். ஆமா. அப்படி உண்ணாமுலையாக இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு என்ன பேரு? எங்க அப்பாவுக்கு பரம கடவுளே அண்ணாமலையார். ஓ, அண்ணாமலையார். ஆமா. அண்ணாமலையாராகவும் உண்ணாமலையம்மனாகவும் இருவருமாக காட்சி கொடுத்து பக்தர்களுக்கு எத்தனையோ பேர்களுக்கு துயரத்தை தீர்த்து கொண்டு வருகின்றோம். அப்படி வரக்கூடிய நேரத்திலே இந்த தினத்திலே பார்த்து விட்டால் பத்தாவாகிய பதிமன்னவர் அழைப்புதல், அதற்கு முன்பதாக அன்னாராக வழங்கி வரக்கூடியவர். பேர் என்ன சொன்னீங்க? முருகப்பெருமானுடைய பேர்வழியிலே ஒரு பாடலை பாட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? சொல்றேன். அப்படி இருந்தாலும் என் பத்தாவாகிய பதிமன்னவர் ஆண்டவர் அழைப்புதல் சென்று பார்க்கணும் இல்லையா? யாருங்க நந்திகேசனம் ஐயா? என் இடவாத்தை விட்டு சற்று நேரம் அப்படி போய் விடுத்தாள் அந்த உமையவன். ஆமா, அருகாபில வந்து விட்டானா? வந்து விட்டா. சரி, வர சொல். அம்மா, ஐயா உங்களை வர சொன்னார்.
பார்வதி உங்கள் பொறுப்பு ஆயிரத்தை கவனங்களுக்கு சாமி பன்னிரால் கிளவிப்பட்ட அடையாளம் துடைத்து மனம் வீசக்கூடிய மலர்களை கொண்டு வந்து உடைய பாதத்திலே குவித்து தேவியாக வணங்கி வரக்கூடிய உமையவள் பார்வதி கோடான தீர்க்காயலோடு வாழ்க்கிறது வா தேவி சாமி அகிலம் எல்லாம் பாடைத்த அடி ஆதிசக்தி பார்வதியே ஒரு குறைக்கு தீர்க்காயலோடு நீ வாழ்க்கிறது உங்களுடைய வாக்கியம் எனக்கு பாக்கியமா சந்தோஷப்படுது ஒரு வாக்கியம் வாக்கியம் ஆமா தாராள வாக்கு எனக்கு வாழ்த்தி வர கொடுத்திருக்கிறீங்க சாமி. உண்மைதான். பெருத்த சந்தோஷம். இருந்த போதிலும் மனைவியாக வளரக்கூடிய பார்வதியிடம் அழைத்து விடுத்து வர வேண்டும் அப்படி என்று சொல்லி நந்தீசனை விடுத்து என்னை அழைத்திருக்கிறீர்கள் அல்லவா? எதற்காக? என்ன காரணம்? பார்வதி சாமி அது இடபாகத்தில் என்னை விட்டு சற்று நேரம் பிரிந்திருந்தால் இந்த உலகத்தை இயக்க முடியாது. அதனால் இந்த சக்தி இல்லையா இந்த பரமன் இல்லை, இந்த பரமன் இல்லையா இந்த சக்தி இல்லை என்ற உலக வாக்கியம் அது உயிர் பெற வேண்டும். சரி, அதற்காக வேண்டி சக்தி நேரம் நீ விரும்பியிருந்தார் என் மனம் தாவதில்லை. அதனால் அவர் விட்டு உன்னை அழைத்தேன் தேவி. அப்படியா? ஆகட்டு சாமி. தேவி கைலாயம் வந்து விட்டோம். அந்த ஆண்டி பரமன் பெத்தான கமனாண்டி ஒழுங்கா வளர்த்துக்கணும் இல்ல, கடல்ல போட்டா இல்ல. ஆனால் உனது மகன்கள் அலகட்ட ஜலகன் வந்திருப்பதாக கைலாயம் குண்டாதனா இந்த கைலாயத்தை நாடி இதோ பார்க்கறது வாழக்கூடிய அலகட்ட ஜலகண்டன் குண்டாதனா அது கூச்சலும் இறைச்சாயுமா குண்டாதனா குண்டாதனா சொல்லக்கூடிய இப்படி போனா வர கொடுக்க மாட்டாங்க.
இந்த மயிரா என்னடா வர சொன்னா அவரை பார்த்து வர வந்து சொல்லு அப்படிங்கிறார். வரா சொல்லு தேவைப்பட்ட வரங்களை கொடுக்குறேன். அவன் வந்து முதல்ல காலில் போய் சொன்னியா அந்த அசுராதிகள் இருவரும் முட்டாதனா ஓடி வந்து உன்னை அவர் பாதத்தை பண்ணியிருக்கான். நான் படித்தம்மா ஆமா எம்மா கருவாய் சரி என்ன சாமி உங்களை பாதையில படுவது என்றால் அதானே அவன் ஏதோ ஒரு வர 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 இரு வர ஓடேடி வா டேய் கைலாக வெடிசட்டா கேக்குது என்ன சொல்றா அவ மயிரா புடுங்க சொன்னாங்க அதிகப்பட்டனாக வேடி சத்தம் கேக்குறது என்ன செய்வேன் டேய் குட்டா இவங்க நேரா தாட்சம் நடக்குது அவ குட்டாரா கைலாக சண்டைக்கு வரணும் சமாச்சாரம் வந்து ரத்தியேஸ்வரா எப்படி எப்படி இப்படி கைலாயத்தை முற்றுகையிட்டுக் கொண்டு இந்த அசுராய்கள் நம்ம வந்து தொந்தரவு பண்றாங்க. ஆனா ஜவரு உனக்கு எல்லா வீரமும் உண்டு வீரமும் உண்டு எங்களுக்காக வேண்டி சற்று நீ செய்து அமர் செய்து அவனை ஓட்டி விட்டு வந்து விட அவனை பிடிக்க விட்டு எனக்காக ஒரு உதவி சீக்கிரம் அவனை முடிக்க விட அவனை போகணும் அவன் தம்பி அடி எப்படியும் வெற்றி விடுவான் கொண்டு வந்து எப்படியும் வெற்றி அடைந்து விடுவார்கள் எனக்கு பயமே கிடையாது. டேய், டேய், குட்டரா, நந்திகரா, நீங்கள் இருவரும் சீக்கிரமாக அந்த 2 பேரையும் முற்றுகையிட்டு அவர்களை ஒழித்து விடுங்கள். எப்படி கல்யாணம் கட்டிட்டேன் ஒரு பக்கம் இருக்க வருவாங்க ஏய் ரெண்டு பேரும் வந்தீங்களே நான் குண்டாறேன் உன் பேர் என்ன நந்திகாசன் நந்திகாசன் ஆமா நந்தி நந்தி எதுக்கு வந்தீங்க மயிரை புடுங்க கொல்ல பாருடா ஏய் கால போய் இங்க நில்லு உனக்கு ரெண்டு பேரையும் போய்க்காம எட்டை வர மகள சண்டைக்கு சவுண்ட் பஞ்சு போல் பாட்டு யாரடா எந்த ஊரடா யாரடா எந்த ஊரடா சண்டைக்கு